Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். கேம்பானா கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க டெவியூஸ். Yeah, lot of people நிறைய நாளா கேட்டிருந்தாங்க missing Campa. Campa is back guys and they'll be with us for the World Cup, IPL. So Campa fans and all of them out there, let's go. Okay, Chica, என்னடா இது அணி இப்படி வந்திருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி Chica, I wanted to show you Chica. இது எப்படி இந்த கேமராவை திருப்புறதுன்னு தெரியல. என்ன Chica, இது எப்படி இருக்கு Chica, பாத்தீங்களா இல்லையா? ஒரே ஒரு செகண்ட். பயங்கரமா இருக்குல்ல? செமையா பயங்கரமா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது. எங்க இருக்குது இது? மால்டீவ்ஸ் Chica. உங்களுக்கு என்ன கண்ணா, நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, நீ மால்டீவ்ஸ் போவ, நீ கினியா போவ, உனக்கு யாரு? நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, எனக்கு என்ன? மால்டீவ்ஸ் ஒரு ஹனிமூனுக்கு வரலாம்னு வந்திருக்கேன். எனிவே, பட் அந்த டைம்ல கிரிக்கெட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், we always know that. So let's go straight into it Chica. Hot news coming out, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் அது வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். என்னையா நடக்குது? பங்களாதேஷ தூக்கிட்டாங்க. ஓகே, பாகிஸ்தான் இப்போ ஒத்த கால நிக்கிறாங்க, நாங்க இந்தியாவோட ஆட மாட்டோம், we want to boycott the match against India ன்னு ICC has come back very strong and said நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க சரியான sanctions போட போறோம்னு. Ball is now in Pakistan's court. என்ன நடக்க போகுது? Your thoughts in all this? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா should sporting bodies be separate from everything that's happening? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல Chica. நீங்க என்ன இது மட்டும் நீங்க சொல்லுங்க. இவ்ளோ ப்ராப்ளம் இருந்தா எதுக்கு இந்தியா அண்டர் 19 vs பாகிஸ்தான் அண்டர் 19 மட்டும் ஆடுறீங்க? ஏன் அந்த சீனியர் டீமுக்கு வரும்போது மட்டும் இந்த மாதிரி சீன் போடுறாங்க? அது மட்டும் எனக்கு அந்த கேள்வி இருக்கு Chica. புரியல அந்த பசங்க. அதான் அந்த பசங்க ஏதோ தை குதிக்கிறாங்க. இது தகரடா பாடா. அந்த தகர எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் வாங்க தெரியுமா? இந்த தகரடா பாலாம் அப்படிதான். அந்த பாகிஸ்தான் ஒரு தகரடா பா டீம் அது. ஆக்சுவலா அவங்களுக்கு பயம். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து ஐயோ உதச்சு மொத்துன்னு வாங்கினா நம்ம ஊர்ல வந்து அடி நடிப்பாங்க நம்ம போட்டு, அது வேற அவங்களுக்கு ஒரு பயம். இப்பதான் அண்டர் 19 2 நாள் முன்னாடி உத வாங்கிருக்காங்க. சோ எங்க அடி வாங்கறதுக்கு பதில் நாங்க வாக் ஓவரே கொடுத்துடுறோம். யோ நீ ஆடினாலும் சரி ஆடினாலும் மேட்சே வாக் ஓவர் தாயா எங்களுக்கு. அப்புறம் என்ன பெரிய படம்லாங்க வாக் ஓவர் வேண்டியிருக்கு. அது எப்படி எங்களுக்கு வாக் ஓவர் தாயா? நீ வந்தாலும் சரி வரலாலும் சரி வாக் ஓவர். எனக்கு என்ன புரியலன்னா, அந்த நம்ம வந்து ஸ்போர்ட்டிங்கா போய் ஏசியா கப் அவங்களோட 2 மேட்ச் ஆடணும். ஃபர்ஸ்ட் மேட்சும் ஆடணும், ஃபைனல்ஸும் ஆடணும். அப்ப நாங்க ஸ்போர்ட்டிங்கா நாங்க வந்து ஆடலையா நியூட்ரல் வெளியில? உங்களுக்கு வந்து வாயை பொத்தி நியூட்ரல் ஆட தெரியாது உங்களுக்கு. நாங்க பங்களாதேஷோட போனா உனக்கு என்ன கவலை? நீ தான் பங்களாதேஷ் ப்ராப்ளமும் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ஐசிசி லாஸ்ட் மினிட்ல மாத்தினாங்கன்னா, the real problem was Bangladesh 1 week before the World Cup they came and said இல்ல நாங்க வர மாட்டோம்னு. சோ இந்த மாதிரி நீங்க லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரைட் பிஃபோர் the World Cup பூச்சாண்டிலாம் வேலைக்கு ஆகாது. see you have to understand the cricket வந்து நீ பூச்சாண்டிலாம் காமிச்சா முடியாது. உங்களுக்கு என்ன நீ என்ன இப்போ பங்களாதேஷ் கடைசியில பாரு who's the loser? பங்களாதேஷ் is the loser. பாவம் அந்த முஸ்லிம் ரஹ்மான் பாரு 9.2 crore கிடைச்சது. அவனுக்கு ஜெனரேஷன்ஸ்க்கு பைசா. அவன் பாவம் கோட்டை விட்டான். ஏன் உங்களுக்கு நீங்க வந்து வாயை போட்டு ஆடி போடுங்களேன். அது அந்த கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும்னு Chica. இந்த மாதிரி எஸ் இன்னி தேதிக்கல நீங்க ரியலா நீங்க வேர்ல்ட பாத்தீங்கன்னா, லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர், ஜியோ பொலிட்டிக்கல் வார் எல்லா இடத்துலயும் நடந்துன்னு இருக்கு Chica. எல்லா கண்ட்ரிக்கும் மத்தவன் கண்ட்ரி மேல ப்ராப்ளம். லிட்டரலா நம்ம வந்து டோர் ஸ்டெப்ல இருக்கோம். ஐயோ அவன் பயந்துன்னு இருக்கான், வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்போர்ட்ஸ் ஒதுக்கி தனியா வைக்க கூடாது Chica. ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம். we have done it beautifully. நம்ம போய் ஆடலையா? we went and played Pakistan in the Asia. But அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கண்டிஷன் என்னன்னா, நம்ம நியூட்ரல் வென்யூ போனோம், ஏன் பங்களாதேஷ்க்கு நியூட்ரல் வென்யூ கொடுக்கல அப்படின்னு. பட் இட் வாஸ் டூ லேட். பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ன சம்பந்தம்? திடீர்னு எங்க அடிச்சுறாங்க? உனக்கு என்ன? நாங்க பங்களாதேஷ் ஏதோ போடுறோம், உனக்கு என்ன கவலை? எனக்கு புரியவே. இதே பங்களாதேஷ் எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தா இந்தியா தான். அதுவும் பாகிஸ்தான் தான் வாங்கி கொடுத்தது இண்டிபெண்டன்ஸ். அந்த பங்களாதேஷ்க்கு இந்தியா தான் இண்டிபெண்டன்ஸே வாங்கி கொடுத்தாங்க அந்த காலத்துல 1971. இப்ப இவங்க எதுக்கு தை குதிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாயை பத்தின வந்து ஆட்டு போங்கடா. டேய் உங்ககிட்ட பைசாவும் கிடையாது. அப்புறம் பாரு இருக்கிறது தகரடாபா, யாரும் வரமாட்டாங்க ஊருக்கு. ஷூரா வந்து ஆடுவாங்க. பின்ன லைக்லி ரிப்பர்கஷன்ஸ் கொடுங்க. நீங்க வரலனாலும் ஒண்ணுதான், வரலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா உங்க டீம் ஒரு 1.5 டீம் அப்பாட்ட டீம் உங்களுது. இந்த டீம் எப்படி மொத்தம் மொத்த போறோம்?
Yeah, so the likely repercussions என்ன ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் என்னன்னா லாஸ் ஆஃப் ஐசிசி பார்ட்டிசிபேஷன் ஃபீ, அதுவே ஒரு பெரிய ஃபீ, அவங்க they depend on it a lot. என்னன்னா இந்த பிரீச் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் என்ன ஆகும்னா ஆனுவல் ரெவென்யூ ஷேர்ல இருந்து கூட கைய வைப்பாங்க. சஸ்பென்ஷன் எவ்வளவு வருஷம் சஸ்பென்ஷன் தெரியல, அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் தி ஏசியா கப், அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் தென் ஹோஸ்டிங் ரைட்ஸ் ஃபுல்லா தூக்கிடுவாங்க. தென் மோஸ்ட் ஆஃப் ஆல் denial of no objection certificates to their PSL. அவங்களோட பிஎஸ்எல்லுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. பட் இதுல என்னன்னா இதுல எல்லாமே ஒரு சிக்கல் இருக்கு சிக்கா, இதுல எல்லாமே ஒரு காமெடி மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாகிஸ்தான் எண்ட்ல வந்து ஆளாடிடுவாங்கன்னு தான் தோணுது. என்ன காமெடி குதிப்பாங்கடா, ஒண்ணு கிடையாது. கடைசியில நாய் வாழ் சுருத்தின்னு வந்து ஆடிடுவாங்க போட்டு. நீ வேற ஒண்ணு கிடையாது. என்னனால கவர்மெண்ட் வந்து பாய்காட் தி இந்தியா மேட்ச் சொல்லிருக்காங்க. பட் தி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் has not officially given a report saying that அதான் சொல்றேன். I am going by the same point. நம்ம போய் ஸ்போர்ட்டிங்கா ஆடலையா ஏசியா கப்ல? நியூட்ரல் ஆடல, 2 மேட்ச் ஆடி வின் பண்ணி போட்டு வந்தோம் இல்லையா? அந்த ஆடுங்கடே உங்களுக்கு ஏற்கனவே பணம் கிடையாது, கிரிக்கெட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் பாகிஸ்தான் ஒரு பெரிய டீமா இருக்கு. இப்ப வந்து ஒரு செம அப்ளாங்குள்ள ஒரு மாதிரி பஜ்ஜி டீம் ஆயிடுச்சு. செம பஜ்ஜி டீம் இது. இது போட்டு பஜ்ஜி மாதிரி இப்ப பாகிஸ்தான் பொட்டத்தோட பஜ்ஜி ஆயிட்டாங்க. எப்படி தெரியுமா பஜ்ஜி டீம் தெரியுமா? பஜ்ஜி டீம் எடுத்து மாட்டியா யோசி, எப்படின்னா பொரிச்சுட்டு அப்படி நறுக்கிட்டா ஆஹா நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அந்த மாதிரி பஜ்ஜி டீம் ஆயிடுச்சு பாகிஸ்தான். I mean, just a last on that point. நல்லா அந்த வாசிம் அக்ரம் நல்லா பேசினார் சிக். I heard his interview recently. He made a point that the only way to improve relationship between India and Pakistan is cricket. அப்படின ஒரு சிம்பிளா ஒரு அந்த gist of itல ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிருந்தார். End of the day, sport is the only thing that can bring two people or two countries or two nations together. And அவர் என்ன ஒரு gist of it என்ன சொல்லணும்னா ஸ்போர்ட்டை தனியா எடுத்து வச்சிரணும். whatever is happening there. What is your belief in that, Chika? Should sport be different? No. இது வந்து டோன்ட் ஃபர்கெட், கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த விஷயம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சும்மா நீங்க கூத்தடிப்பீங்க பார்டர்ல, நீங்க என்ன வேணா பண்ணி ஊர்ல வந்து எவனா வந்து சுட்டு போடுங்க, நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆனா கிரிக்கெட் ஆடுவோம் போல, வேற வேலை கிடையாது. Well said. இல்ல I wanted to know your point of view. சும்மா கல்யாணம் எவ்வளவு கிரிக்கெட் மட்டும் வந்து ஆடுவீங்க, மீதில வந்து டிபார்ட்மெண்ட் சுட்டு போடுவீங்களா? போங்கடா, ஓட அவ்வளவு வைக்கிற இடத்துல வைக்கணும்டா, வந்து ஆடுங்கடா, இல்லைன்னா போங்கடா. Nice. சரி, அதோட இந்த ஃபயரா ஆரம்பிச்ச ப்ரோகிராம்ல லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட் கைஸ். வேர்ல்ட் கப் ரைட் அரவுண்ட் தி கார்னர். எந்த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் we are not going to look at all the teams. ஷீகா, நம்ம இன்னைக்கு இந்தியாவோட 2 மெயின் காம்படிட்டர்ஸ் பார்க்க போறோம். யார் அது? ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. வை ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா? ஆஸ்திரேலியா ஆல்வேஸ். அது என்னோட பர்சனல் சாய்ஸா கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு they are always going to be the team to beat in a World Cup. Even in the T20 formatல அவங்க டாமினேட் பண்ணலனா கூட ஆஸ்திரேலியா is Australia. I'll be wary of Australia. ஆனா they are depleted. அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். South Africa on the other hand, they had the World Cup in their mouth last year. அங்கேருந்து லிட்டரலா பும்ரா அண்ட் கோ எப்படி திருடினாங்கன்னு நம்ம பார்த்தோம். So let's go straight to Australia. சிக்கா, பட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ட்ராய் படம் பாத்திருக்கீங்களா சீக்கா? ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்தது ட்ராய். அதுல அந்த அகிலீஸ் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஓடி வந்து ஒன்னு குத்திட்டு அந்த எனிமியை டிஃபீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சூப்பர்பா ஒரு டயலாக் சொல்லுவான் பாத்தீங்களா இல்லையா? இஸ் தேர் நோ ஒன் லெஃப்ட்? யாராவது இருக்கீங்களா எங்களோட சண்டை போடுறதுக்கு? அந்த மாதிரி இந்தியா அந்த பொசிஷன்ல இருக்காங்க. யாரு பிஃபோர் வி கோ டு ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, who according to you is going to be the closest competitor to India in the World Cup? See, India பார்த்தா I don't know. நான் எப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இது நாலு செமிஃபைனல்ஸ் வரும் என்னோட ஒப்பீனியன்ல. இந்த நாள்ல போனா பை எனி சான்ஸ் இந்தியா ஷுவரா இந்த டீம் வச்சு இந்தியாலாம் பயப்படுறாங்க, அலறாங்க எல்லாரும். ஐயோ அதிர்றது வழங்குனா அதிர்துல அலறாங்க எல்லாரும். ஐயோ நாங்க வரணுமா யோசிக்கிறாங்க. க்ளோசஸ்ட் டீம் பார்த்தோன்னா ஃபைனல்ஸ் வந்தா இட் பி இந்தியா ஆஸ்திரேலியா. அப்பதான் ஆஸ்திரேலியா பி த க்ளோசஸ்ட் காம்படிட்டர். ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் it will be a deadly match. வானாம்பா எனக்கும் வானவே வேணாம். வேற மீதி எல்லாரும் போட்டு மெதிச்சு தள்ளிடுவோம். இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா போட்டு மெதிச்சு தள்ளிடுவோம். அது இந்தியன் கண்டிஷன்ஸ் வேற. நீங்க பாருங்க, நீங்க டீம் பார்த்தாலே சொல்லுவோம் ஏன் மெதிச்சு தள்ளிடுவோம். So let's go to the Australian team. சிக்கா, நீங்க ஆஸ்திரேலியா will come to the finals ன்னு சொல்றீங்க. பட் ஆஸ்திரேலியாவோட இந்தியா யாரு பிகெஸ்ட் காம்படிட்டர் கேட்டீங்களா? அதுக்கு சொல்றேன். ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வந்தா ஆஸ்திரேலியா will be the biggest competitor சொல்ல வரேன்.
Yeah, okay, sorry. Australian side, first and foremost, biggest news, Pat Cummins ruled out of the World Cup. Huge லாஸ் எப்படி பாத்தீங்கன்னாலும். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆல்ரெடி அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு T20 ஃபார்மேட்ல. இப்போ பேட் கமின்ஸும் இல்ல. அண்ட் ரிப்போர்ட்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் குரூப் ஸ்டேஜஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாருன்னு தெரியல. அவரும் வந்து ஃபுல்லா ரிகவர் ஆல இன்ஜுரிக்கு. ஸோ அவங்களோட போலிங் அட்டாக் இஸ் ரியலி டிப்ளீட்டட். ஏன்னா இப்போ வெறும் ஆடம் ஜாம்பா மட்டும்தான் ஒரு recognized ஒரு வேர்ல்ட் கப் கேம்பெயினர், ஒரு சீசன்ட் கேம்பெயினர். ஸோ தேர் கோயிங் டு ரிலை ஹெவிலி ஆன் ஆடம் ஜாம்பா. மீதி போலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பென் வாஷஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர், நேத்தன் எல்லிஸ் அவங்களோட மெயின் போலர் இப்போதைக்கு, மேத்யூ குனேமன், ஜேவியர் பாட்லெட், ஜாஷ் ஹேசல்வுட் ஆப்வியஸ்லி குரூப் ஸ்டேஜஸ்ல மேபி ஹில் கம் ஃபார் த சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து தே ஆர் ஹோப்பிங் தட் ஹில் பிகம் ஃபுல்லி ஃபிட். பட் தி ஒன்லி டீம் ஐ ஃபீல் சீக்கா பேட்டிங்க்கு ஒரு மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்குற டீம் இந்த டீம் தான். ஏன்னா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேரும் கன். நம்பர் 3ல வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஜாஷ் இங்கிலிஷா இல்லாட்டி மேத்யூ ஷாட்டா யாருன்னு தெரியல. பட் டெஃபினட்டா ஜாஷ் இங்கிலிஷ் ஒரு சூப்பர் பிளேயர். டிம் டேவிட் அட் நம்பர் 4 இப்போ ரீசெண்டா அவர் அந்த பொசிஷன் கன்னு. மேக்ஸ்வெல் வேர்ல்ட் கப்னு சொன்னாலே வேற மாதிரி வருவாரு. So அவங்களோட பேட்டிங் along with Cameron Green also in that setup, their batting is very strong, Chika. செம்ம பேட்டிங் நீ சொன்ன மாதிரி. அதுவும் இந்த டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் அண்ட் டிம் டேவிட், மேக்ஸ்வெல் அண்ட் கேமரன் கிரீன், இவங்க 5 பேர்ல யாராவது 2 பேர் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, நீங்க கைட்டி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் லைக் இந்தியன்ஸ் மாதிரி அவங்களும் அந்த பவர் ஹவுஸ் பேட்டிங். இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ கிவ் இட் யூ ஆன் தட் பாயிண்ட். பட் அவங்க போலிங் வந்து ஸ்கோப்பே లేదండి போலிங். நீ என்ன வேணா சொல்ல. எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. மிச்சல் மார்ஷ், கூப்பர் கான்லி, கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னர். இதுதான் அவங்களுக்கு பிகஸ்ட் அட்வான்டேஜ். இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பார்த்தா மார்க்கஸ் ஸ்டாய்னர் என்னைக்குமே இஸ் டன் யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி போட்டு. பட் மீடியம் பேஸ், ஃபாஸ்ட் மீடியம் பேஸ் பார்த்தா ஜாஷ் ஹேசல்வுட் தவிர்த்து மீதி எல்லாரையும் போட்டு ஒரு அடி அடிப்பாங்க பாரு. இந்தியாவுக்கு வந்தா Nathan Ellis is not a Nathan Ellis has a very good T20 record. Zampa is brilliant. Josh Hazelwood is brilliant. Whereas India, I'm just comparing India. India at now 4-5 bowler கன்னா இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி 4-5 bowler கன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. கன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. சரி, ஓகே. அவங்களோட பிகெஸ்ட் த்ரெட் என்ன சிக்கா? அவங்களோட பேட்டிங்கா இல்லாட்டி அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸா? What do you think the biggest threat is? Our biggest strength வந்து batting and all-rounders பா. நீ டீமை பார்த்தாலே தெரியும். அவங்க எவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ், எவ்வளவு பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க் இஸ் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். இங்க தான் அவங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரெங்க். அண்ட் பேசிக்கலி they will be a team that can put up a total of 200. Whether they can defend a total of 200 is the next question, or they can chase a total of 200. Whether they can chase a total of 200 consistently is a question. சரி, நீங்க பேட்டிங்னு சொல்றீங்க. பட் பேட்டிங்ல எனக்கு ஒரே ஒரு ஹோல் மட்டும் தெரியுது சீக்கா. என்னடா ஹோல் அணி அப்படின்னு நீங்க கேட்கலாம். லேக் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில்ல. கூப்பர் கான்லி ஆரம்பிக்க மாட்டாரு ஷுவரா சீக்கா. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் இல்ல, அவருக்கு என்ன கவலை? லெஃப்ட் ஹேண்டர்ல என்ன ப்ராப்ளம் நீங்க? ஐ திங்க் இந்த ஃபார்மேட்ல பிளேயிங் இன் இந்தியா டோர்னமெண்ட் போக கொஞ்சம் விக்கெட்ஸ் டயர் ஆகி டேர்ன் ஆகும் சீக்கா. டேர்ன் ஆகும்போது பால் இஃப் இட்ஸ் ஃபிளாட், நீங்க சொல்றது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஃபிளாட் விக்கெட்ஸ்ல ஆடினாங்கன்னா, எல்லா மேட்சும் ஃபிளாட் விக்கெட்ஸ்ல ஆடினாங்கன்னா பொழந்துருவாங்க. இட் டசன்ட் ரியலி மேட்டர். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப மேட்டர் ஆகாது. பட் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து ட்ரையர் ஆக டோர்னமெண்ட் போக அந்த குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் சூப்பர் எயிட்ஸ் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தானே சீக்கா. மிடில்ல யாருமே கிடையாது சீக்கா. 2023 வேர்ல்ட் கப் யாரை வச்சு வின் பண்ணாங்க சீக்கா? ஐயோ, திருப்பி அண்டர்டேக்கர் ஆயிட்டாரியா சீக்கா? டன் எல்லா லைட் போடுங்க. இது ஷுவரா மீம் மெட்டீரியல். Okay, let's come back to cricket chika. Australia பத்தி பேசினோம். Final points on Australia. The left hander point பத்தி நம்ம பேசினோம். Left hander in the middle. நீங்க கேட்டிருந்தீங்க 2023 World Cupல யார் இந்த left hander ன்னு. ODI cricket slightly different to T20 cricketல chika. கொஞ்சம் உங்களுக்கு left hander யூஸ்ஃபுல்லா இருக்கும். It's not அப்படிலாம் கிடையாது. நீ எண்ட் வந்து I believe I have a different point of view. one left right என்னடா பெரிய என்னடா உங்களுக்கு அட்வான்டேஜ் அது? T20 cricketல huge advantage chika left rightல. 100% huge advantage. உண்மையிலே இல்ல சீக்கா. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சீக்கா. மிச்சல் சாண்ட்னர் போடுறாரு இல்லாட்டி ஈஷ் சோதி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க மிச்சல் சாண்ட்னர் போடுறாரு, ஈஷ் சோதி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அபிஷேக் சர்மா இல்லாட்டி இஷான் கிஷன் இல்லாட்டி சிவம் டூபே அந்த பக்கம் பேட்டிங்னா சும்மா கையும் வராது, காலும் வராது போலருக்கு. உங்களோட ஓன் டைலாக்ல பாக்குறீங்களே, ஈஸ்வதி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு 3 பேருக்கு போடும் போது சும்மா புட்டிங்கி வெளில அடிக்கிறாங்க. அதே ஈஸ்வதி ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போடும் போது எவ்வளவு நல்லா போடுறாரு பாருங்க.
இட் மேக்ஸ் a huge difference. இக்கா மிச்சல் சாண்டர் வந்து bowling-ஏ வரல சிவம் டூபே பேட்டிங் ஆடுற வரைக்கும். It does make a huge difference in the smaller grounds. If the wicket turns, especially wicketல turn இருந்ததுன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இல்லனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. T20 கிரிக்கெட்ல மட்டும் தான் நான் சொல்றேன் அது. வேற எந்த ஃபார்மேட்லயும் நான் சொல்ல மாட்டேன். I believe you at the end of the day you're a good bowler, a good batter. You should go get on with it and go. I don't believe too much in that. 2023 ஒரே ஒரு டிரான்ஸ் அடிச்சு வின் பண்ணி போடுவாங்க கப்பி அவங்க. இப்போ கிளென் மேக்ஸ்வெல்க்குலாம் வந்து மாட்டிச்சா கைடி கொடுத்து போயிடுவாங்க எனிக்கு. அதே மாதிரி இப்போ சூரியகுமார் யாதவ் ஐ டாக் அபௌட் ரைட் ஹேண்டர்ஸ். சூரியகுமார் யாதவ்லாம் மாட்டிச்சுனா கைடி கொடுத்து போயிடுவாங்க. யாரா இருந்தா கவலை. அதுதான் ஆச்சுக்கா நான் பாயிண்ட். என்னோட பிலீஃப் என்னன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லன்னு. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலே எடுத்துக்கோங்க. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலே எடுத்துக்கோங்க. அந்த மிடில்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்திருந்தானா இந்தியாக்கு ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரியா இருந்திருக்கலாம். அந்த லெஃப்ட் ரைட் அந்த விக்கெட் கொஞ்சம் டிஃபிகல்ட் விக்கெட். they didn't give a flat wicket. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா குஜராத்ல. ஐ திங்க் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் வெரி வெரி கீ இன் த ஷார்ட்டர் ஃபார்மேட் சீகா. I don't know. நான் ரொம்ப லெஃப்ட் ரைட்ல எல்லாம் பார்க்கவே மாட்டேன். நல்ல பிளேயர். பட் அபிஷேகமா செமையா ஆடுறான். ஈஷான் கிஷன் செமையா ஆடுறான். டூபேனோ நல்லா ஆடிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஏன் சொல்றேன்னா எங்கேயாவது அவங்க கூப்பர் கான்லிய ஃபிட் இன் பண்ண முடியுமா? He might be very useful for them. அது நீ சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். கூப்பர் கான்லி நான் நல்லா ஆடுவேன். நான் வந்து நம்ம ஐபிஎல் டீம்லயே செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் சிஎஸ்கே மார்க் ஆக்ஷன்ல நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் கூப்பர் கான்லி மறக்காத இந்தியாவோட ஆடி ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான். ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட் ஏதோ ஆஸ்திரேலியா நம்ம போச்சு. இதே கூப்பர் கான்லி அடிச்சுதான். பட் அதே போடுங்க. T20 ஸ்டாட்ஸ் ரொம்ப பெருசா இல்ல அவருக்கு. பட் இஸ் a youngster. Let's also be honest. நான் வந்து அனி இது கூப்பர் கான்லி அது இந்தியாவோட ஓடியே ஆனான்னு நினைக்கிறேன். பட் திஸ் guy is a good player. அவன் லெஃப்ட் ஆஃப் கொஞ்சம் ஆல் ரவுண்ட் போடுவான். இப்பதான் பார்த்தா இதுல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் சரியான மாதிரி இருக்கும். பட் இஸ் a good player. என்னோட ஒப்பீனியன் குட் பிளேயர். நீங்க சொல்லலாம் என்ன சீகா நீங்க வந்து ஸ்ட்ரைக் ரேட் 77 ஒண்ணுமே கிடையாதுன்றீங்க அப்படி இப்படின்றீங்க. பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஒரு மேட்ச் ஆடி இந்தியாவோட வின் பண்ணி கொடுத்தா அந்த மேட்ச் நல்லா பண்ணலாம். நான் அப்ப பார்த்துதான் சொல்றேன் படாது. the hidden gem அப்படின்னு அது வேற நீங்க வேற ஒரு நல்ல பில்ட் அப் hidden gem in it, but you never know. He might be the hidden gem for Australia. But enna problem na, where does he find a spot? And the middle order is a packed middle order. Josh English, Tim David, Glenn Maxwell, Marcus Stoinis and Cameron Green. இவங்க 5 பேர் அந்த மிடில் ஆர்டர்ல இருக்கிறதுனால எங்க ஃபிட் இன் பண்ண போறாங்கன்னு தெரியல கூப்பர் கான்லிய. மேபி அந்த ஆல்ரவுண்டர் ஷாட்ல மேபி நம்பர் 8 இந்தியா எப்படி 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி யோசிச்சு மேத்யூ ஷாட் நிறைய ஆடுறாங்க. மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா கூப்பர் கான்லி ஆட வைக்கலாம். பட் எனிவே சிகா, அவுட் ஆஃப் 10 ஆஸ்திரேலியாஸ் சான்சஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப் I would say about 7.5. ஏன்னா நான் 7.5 நான் இப்ப 7 தான் ஆக்கிடுவேன். bowling இல்ல. சரி, நான் எப்படி யோசிக்கிறேன்னா I am going with you Chika. They have not been very dominant in this particular format. இப்ப கூட ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்க சொன்னீங்க இந்த பஜ்ஜி சாப்பிடுற பாகிஸ்தான், அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பஜ்ஜி போட்டு போயிட்டாங்க ஒரு 2 மேட்ச். ஸோ ஐ ஆல்சோ பிலீவ் 7 to 7.5. பட் அதே ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போயிடுச்சுன்னா it becomes a 9.9 out of 10. ஆஸ்திரேலியா அந்த ஃபைனல் இஸ் தி லாஸ்ட் டீம். ஃபைனல் சொன்னாங்க வெச்சுக்கோ, அவங்க 9 out of 10 கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. Yeah. So anyway, let's move on from Australia. Periya losses avungalukku in Pat Cummins and Josh Hazlewood, but hopefully they'll do well in the tournament. But South Africa Chika, another team to really watch out for, on the rise. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா they are the world test championship holders. They have got அந்த monkey of the back எடுத்துட்டாங்க. ஒரு ICC tournament win பண்ணல, இவ்வளவு வருஷமா ICC tournament win பண்ணலன்னு the monkey of the back is gone. So in the South African team led by Aiden Markram, I think it's a very complete side Chika. நீங்க மீதி எல்லா டீம்ஸும் இந்தியா வெளில எடுத்துட்டீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா more than Australia, I believe this side has all it takes to win the tournament, if not for India. No, why do you say that? Let me understand. Why do you say all that? Tell me. They have firepower throughout their batting lineup. நல்ல யங்ஸ்டர்ஸ் வேற பிரீட் பண்ணிருக்காங்க. அண்ட் டெவால் ப்ரூவிஸ் நம்ம பாக்குறோம் எப்படி வரான்னு. அந்த பையன் பயங்கரமா ஆடின்னு இருக்கான். he can be a world beater in காமிச்சிருக்கான். டாப் ஆஃப் தி ஆர்டர்ல Quinton de Kock is back along with Aiden Markram and Quinton de Kock will open the batting most likely 99%. அவங்களுக்கு மிடில் ஆர்டர்லயும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு சீக்கா அவங்களுக்கு. இட்ஸ் நாட் லைக் தேர் பாஸ்ட். அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இவன் இல்ல, ஹென்ரிக் கிளாசன் இல்லாதது மைட் பி a big problem. But there's the likes of Marco Jansen, the likes of David Miller, the likes of Deval Bruvis, Tristan Stubbs. இப்பதான் ரீசெண்டா SA20 ஃபைனல்ல வேற ஒரு சூப்பர் கலக்கினார் அவரு.
தே ஹேவ் அ குட் டீம் சீக்கா. அவங்களுக்கு வந்து ஒரு ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது ரொம்ப பெருசா இல்லையடா அப்படின்னு தோணும். பட் தே ஹேவ் அ வெரி குட் டீம் அண்ட் அந்த bowling இஸ் அ வெரி குட் bowling அட்டாக். ரபாடா, மார்க்கோ யான்சன், ஆண்ட்ரிக் நாட்கியா, கேஷவ் மகாராஜ். I think their bowling attack is a very good bowling attack, Chika. Probably யானு one of the best யானு bowling okay, attacks. யானு Yanu தான் main. So yeah, I think yes, I think they're a good side. I mean, again, இது எப்படின்னா இந்த சைடு lot depends on the top order. இவங்களுக்கு மெயினா இவங்களுக்கு வந்து குவிண்டன் டிகாக் அடிச்சு ஆனுடா. அவங்களுக்கு குவிண்டன் டிகாக் அடிலாம் மாட்டிப்பாங்க அவங்க. இவங்க ஏன் மெயின் சீக்கா? மாக்ரம் சூப்பரா ஆடுறான், டெவால் ப்ரூவஸ் இருக்கான், ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸ் இருக்கான், மார்க்கோ யான்சன் இருக்கான், நீ எவ்வளவு பேர் இருக்காங்க. மெயினா இவங்க அடிக்கணும்னா டாப் மார்க்கம். எப்பதான் அவங்களுக்கு குவிண்டன் டிகாக் அவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்பதான் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வரைச்ச கூட அந்த ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிப்பான் குவிண்டன் டிகாக், ஞாபகம் இருக்கா? அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க குவிண்டன் டிகாக் இஸ் a must score அந்த சிச்சுவேஷன் இருக்கான். எஸ், டெவல் ப்ரூவஸ் இஸ் a devastating batsman. டெவல் ப்ரூவஸ் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆல்சோ, எஸ், ஐ அக்ரி வித் யூ. மார்க்ரம் இஸ் a steady cricket, I agree with you மார்க்ரம். பட் மில்லர்லாம் ஏன்னா எவ்வளவு வருஷம் மில்லர் பத்தி பேச 20 வருஷமா பேசிருக்கா மில்லர் பத்தி. எங்கேயோ பேசினா மாதிரி இருக்கிற அந்த மில்லர் பத்தி. மில்லர் 25 வருஷமா பேசிருக்கோம்னு நினைக்கிறான். அவன் அவ்வளவு வயசு ஆகுது அவனுக்கு. அவன் நிறைய வருஷமா ஆடினா 2011ல இருந்து ஆடினா இருக்கான். பட் மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. அனி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. என்ன ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? போன வருஷம் ஃபைனல்ஸ் எங்க குவார்டர் விட்டான் எக்ஸ்பீரியன்ஸ கையில இருந்த மாதிரி விட்டானே அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நீனு இதே மில்லர் வின் பண்ணி கொடுத்துக்கலாமே அவங்களுக்கு. போன வருஷம் கையில தான் வச்சிருந்தான் போன 2020 வேர்ல்ட் கப்ல. மில்லர்லாம் வந்து ஒரு மாதிரி ஓன் அவுட் மெட்டீரியல், இல்லைன்னா யூஸ் மெட்டீரியல். இது சும்மா இது வந்து உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாகண்ட மாதிரி தொட்டுக்கலாம், ஊருகா தொட்டுக்கலாம். மில்லர்லாம் ஊருகா தொட்டுக்கிற கேஸ் இப்பதான். இது ஓவரா சொல்றீங்க மில்லர்லாம் ஊருக்கு ஓவரா அனி பிராக்டிகல் என்ன அது அனி. நீ ஒன்னு யோசிச்சு பாரு அனி. ஆதிகா வின்னர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல போன வருஷம் மில்லர் ஐபிஎல் ஃபெயிலியர், T20 வேர்ல்ட் கப்லயும் அந்த ஃபைனல்ஸ் கையில இருந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி வாயில இருந்த மேட்ச் எடுத்து கொடுத்தாங்க நம்ம பசங்க. சோ அந்த மாதிரி சொல்லி அவங்க அப்பதான் ஸ்டாண்ட் அப் அண்ட் வின் மேட்ச் கண்ட்ரி இருக்கணும். முடியலையே அவனால, முடியலையே. அப்புறம் என்னத்த மில்லர் கூச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. மீதி எல்லாம் பார்க்கலாம், மீதி டீம்லாம் பார்க்கலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ், அவங்களோட வீக்னஸஸ். அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட bowling வித்வுட் எனி டவுட் சீக்கா. ரபாடா, மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், அந்த ஜார்ஜ் லிண்டே கூட கொஞ்சம் டீசென்ட் bowler. மார்க்ரம் ஆஃப் ஸ்பின் போடலாம். அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லுங்கி என்கிடி வெரி குட் விக்கெட் டேக்கிங் bowler, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். பேஸுக்கு ஆண்ட்ரிக் நாட்கியா வச்சிருக்காங்க. 150 போடணுமா ஆண்ட்ரிக் நாட்கியா வச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் அட்டாக் சீக்கா அவங்களோட bowling அட்டாக். கோயிங் டு பி லெட் பை ரபாடா, ஆஃப் கோர்ஸ் அவங்க தான் மெயின். பட் ஐ திங்க் தே ஹேவ் a completely very good bowling attack. நம்ம ரபாடா இருக்கா. they have a good bowling attack, that I say actually. கேஷவ் மகாராஜ், if the wicket starts turning, கேஷவ் மகாராஜ் will be a handful. அவன் கொஞ்சம் பயங்கரமா இருப்பான். in all fairness it will be a good fantastic bowler. but overall நீ பார்த்தா I give the team about say 7.5, 8 on 10. அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன் நான். But again, it all depends on Quinton de Kock. So I can give 7.5, 8 on 10 for them. சரி, ஏதாவது டீம் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஒரு 9 on 10 அபார்ட் ஃப்ரம் இந்தியா கொடுப்பீங்களா? எதுவுமே இல்லையே, கண்ணுல எங்கேயுமே இல்லையே. எது இருக்கு? எங்கே சொல், நீ எங்கே சொல். இங்க ஒண்ணும் இல்ல, வெறும் கடல் மட்டும் தான் தெரியுது. Anyway, with that guys, definitely நம்ம மீதி other teams பாப்போம். But South Africa's chances for the World Cup, I tell you, can they break the Kings? No, they will be in the semi-finals for sure. Yeah, not semi-finals வந்துருவாங்க, sure வந்துருவாங்க semi-finals. But again, this is a team, எப்படினா இது உங்களுக்கு இந்த டீம் வந்து ஒரு ரைஸ்ல இருக்கச்சே, even for the match 2023 World Cup நல்லா ஆடினாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் செமையா ஆடினாங்க. அதுக்கப்புறம் புஷ்னு இறங்கிடுது இந்த டீம். அப்படிதான் புஷ்னு காத்து இறங்காம இருந்தா சரி. ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன் என்ன வேணா சொல்லு மச்சான், கிளாஸ் ஷூரா மிஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இந்த மிடில் ஆர்டர் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. அவனை எப்படியாவது தர நிறுத்தி வந்துருக்கணும் அந்த பசங்க. ஏய் நீ வந்து ஆடிதான் அவனு கழுத்தை புடிச்சு நிறுத்தி வந்துருக்கணும். உனக்கு என்ன வேணா கொடுக்குறேன் ஆடினானு. அடிக்கவே இல்ல ஜிகா, கொஞ்சம் அது வேற விஷயம். கிளாஸ் அண்ட் பிரசன்ஸ் இன் தி மிடில் மேக்ஸ் a huge difference ani. அது இல்லாத this going to big பார்க்கலாம். whether Bruce and Tristan Stubbs compensate for him, we'll have to wait and see. Yeah, அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். Can their youngsters of Deval Bruce, Tristan Stubbs, can they stand up? அந்த ஜேடன் ஸ்மித் கூட ஒரு நல்ல பிளேயர் சீக்கா, ஆக்சுவலி புது பிளேயர் வந்திருக்கான்.
கேன் தே ஸ்டெப் அப் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் சினாரியோல ஒரு பிக் பிரஷர் சினாரியோல கேன் தே ஸ்டெப் அப் அந்த கேள்விதான் இருக்க போகுது. வெரி சர்ப்ரைசிங்லி சீக்கா இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நீங்க பார்க்கும்போது ஓவர் தி இயர்ஸ் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திருப்போம். எஸ்பெஷலி அந்த 90s 2000s ஜாக் கேலிஸ், அந்த மெக்மெலன், அந்த ஐ திங்க் ஹான்சி குரோனியே, சோ மெனி ஆல்ரவுண்டர்ஸ். இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ஒரே ஆல்ரவுண்டர் தான், மார்க்கோ யான்சன் மட்டும் தான் அவுட் அண்ட் அவுட் மார்க்கோ ஆல்ரவுண்டர். யான்சன் அது அப்புறம் மார்க்ரம் ஆச்சே போலிங் போடலாம். அவன் அந்த ஒரு போய் ஆஃப் பண்ணல, அவன் போச்சு அவன் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆல் ரவுண்டர்ஸ் ஆர் மஸ்ட் இன் T20 ஃபார்மேட் அண்ட் ஒயிட் பால் ஃபார்மேட். நம்ம இந்த ஹார்திக் பாண்டியா அக்செப்ட் பண்ணிருந்தாலும் இருக்கிறனால தான் நம்ம டீம் அவ்வளவு பேலன்ஸ் இருக்கும். அட்வான்டேஜ் இந்தியா ஹேஸ். ஹார்திக் பாண்டியா இஸ் a huge பேலன்ஸ். அந்த பேலன்சிங் ஆக்ட்லயே ஹார்திக் பாண்டியா தான். அவர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே டில்ட் ஆயிடும் அந்த போட்டு. ஸோ ஹார்திக் பாண்டியா எப்படி யூஸ்ஃபுல்லோ, மார்க்கோ யான்சன் இஸ் த சேம். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சீக்கா, இப்போதைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல when you talk about ஆல்ரவுண்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மேட்ல இல்லாட்டி ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்ல, two of the best ஹார்திக் பாண்டியா அண்ட் மார்க்கோ யான்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் obviously doesn't play the white ball format that much. இவங்க ரெண்டு பேர்ல மார்க்கோ யான்சன் பேட்டிங்ல அவன் அடிச்சு பாத்துக்கடா ஒயிட் பால். என்ன சீக்கா சொல்றீங்க சீக்கா? கம் ஆன் சீக்கா, now you're starting to be biased சீக்கா. No chance. I think it's a fair argument. Who is the best all-rounder in the white ball format today? மார்க்கோ யான்சனா, ஹார்திக் பாண்டியான்னு? of course ஹார்திக் பாண்டியா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவர் பண்ணுவோம். பட் மார்க்கோ யான்சனோட ரெக்கார்ட் லாஸ்ட் ஒரு couple of years as a bowler நீங்க எடுத்து பாருங்க. as a தனியா bowlerனே ஆடலாம் அவரை. பேட்டிங் நம்ம இந்தியாக்கு எதிராக பார்த்தோமே அந்த ஓடிஐ மேட்சஸ்ல எப்படி அடிச்சாருன்னு. சி இந்த ஆவரேஜ்ல நீங்க போடுது, அவர் மோர் ஆஃப் a bowling all-rounder than a batting all-rounder. In the average, he's got the winning ability. நீ சொன்ன மாதிரி இந்தியாவோட ஒரு மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான், எங்க ஏதோ அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான் ஒன் டே மேட்ச்ல மேபி. பட் then Hardik has got one step ahead. Hardik one step ahead மார்க்கோட. யானு I think Marco is the better bowler, Hardik is a better batsman. யானுவோட ஹார்திக் ஓவரால் பேக்கேஜ்ல பயங்கர பேக்கேஜ். யானு வந்து why okay yeah overall package better because on the batting la better நாலயா? பேட்டிங் bowling ஃபீல்டிங் எல்லாத்தையும் பெட்டர். bowling வந்து மார்க்கோ யான்சன் பெட்டர் bowler சீக்கா, இதுல கம்பேரிஷனே கிடையாது. நீ என்ன சண்டை போடுற? நீ பாருடா, யார் விக்கெட் எடுக்கிறா? நியூ பால் வந்து செகண்ட் எடுத்து போடுவான். மார்க்கோ யான்சனோட bowling ரெக்கார்ட் நீங்க பார்த்தது இல்லையா? எல்லா மேட்சும் விக்கெட் அவரும். நான் உன்னோட ஆர்ஜி பண்ணி பிரயோஜனம் உன்னை வந்து பஜ்ஜி ஆக்கிடும். அப்புறம் போட்டு நீ அங்க மால்டீவ்ஸ்ல உட்காந்து இருக்க, நீ பஜ்ஜி ஆக்கிடும். உன்னை போட்டு சாப்பிட பஜ்ஜி ஆனோ எனக்கு சட்னி சைடுல வைங்க. சொல்லுங்க நீங்க, எனக்கு ஃபேரா நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். யூ கிவ் மீ a fair point of view. I feel Marco is a better bowler, Hardik is a better batter. Hardik is a better all-rounder. Let's be a complete package. Hardik can win matches single-handed. Marco, can he do it in all situations? He's done it for South Africa for the last couple of years. அதனாலதான் சீக்கா அவங்க ரெண்டு பேரும் இந்த கம்பேரிசனே வருது. ஒரு 2 years முன்னாடி இந்த கேள்வி கேட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒத்துருப்போம் ஹார்திக் பாண்டியா எங்கேயோ இருக்காண்டான்னு. பட் இந்த லாஸ்ட் 2 yearsல அந்த கேப் கம்மியாக்கி இருக்காரு. ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஹார்திக் பாண்டியா இஸ் a better all-rounder overall. பட் மார்க்கோ யான்சன் இஸ் ரைட் தேர். அவரோட ஹீல்ஸ்ல இருக்காரு. அவரோட bowling இப்ப பெட்டர் ஆயிடுச்சு ஹார்திக்கோட. பேட்டிங் ஹார்திக் இஸ் a better batter any day. அதுல எந்த கொஸ்டினும் இல்ல. சோ வை நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பாக்கச்சு பேட்டிங் பெட்டரா ஆடுற ஆல்ரவுண்டர் தான் நம்ம வந்து இன்னும் ஹையரா ரேட் பண்றோம். ஏன் போலிங் பெட்டரா போடுற ஆல்ரவுண்டர் நம்ம ஏன் அவ்வளவு ஹையா ரேட் பண்ண மாட்டோம்? நீ ரேட் பண்ணுவ யார் வானான்னா? It's all depends on the impact of the game, money. What the impact you create on the match? It's not the performance, it's the impact you create on a match. Who creates a better impact on the match in a match? See, because we are Indian and we are a little biased, we'll say Hardik Pandya. But if you look at the records and what has Marco Jansen done in the last couple of years, people will actually tilt towards Marco Jansen just pure statistically. Now, statistically, Hardik is my favorite cricketer, Chika. One of my favorite cricketers ever, Hardik Pandya. But I am just trying to make a point for Marco Jansen. சவுத் ஆப்பிரிக்கா அதை பத்தி கவலை கிடையாது. நீ இது எனக்கு புரியல. நானும் வந்து உங்களை மாதிரியே வந்து ஹார்திக் பாண்டியா, இது அக்ஷர் பட்டேல் எல்லாம் சொன்னா மீதி டீம்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப்பே வரக்கூடாதா ஜிகா? என்ன ஜிகா? கமான் ஜிகா. நான் அப்படி சொன்னேன். நீ கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்டா. இல்ல, I don't think it's that much of a difference, Chika, between Hardik Pandya and Marco Jansen. ஓ இஷ்டம். that is your point of view. என் point of view நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நீ உன் point of view நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. உனக்கு என்ன பதிலா?
Now I You accept just with you. like- I still believe. See. Here's the difference. I accept. Hardik Pandya is a better all-rounder as an overall package, as overall impact. He's won the World Cup bowling the final over. All that I'll give that Chika. அதுலலாம் நான் வந்து ஆர்கியூவே பண்ண போறதில்ல. I am just saying. இப்போ இந்த 2024 வேர்ல்ட் கப் முடியும் போது ஹர்திக் பாண்டியா இங்க இருந்தாரு, மார்க்கோ யான்சன் இங்க இருந்தாரு, சரிங்களா? இப்போ 2026 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் போது ஹர்திக் பாண்டியா மேபி இஸ் கான் ஒன் நாட்ச் ஹையர் ஆல்சோ இன் ஹிஸ் பேட்டிங் நம்ம சொல்லலாம். இஸ் கான் ஒன் நாட்ச் ஹையர், பட் மார்க்கோ யான்சன் ஹஸ் கம் 5 notches. ஹி இஸ் ஹியர் இப்போ. அது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்பா நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா, என் பாயிண்ட் என்ன கூடியா, நீ என்ன வேணா வச்சுக்கோ. நீ இங்க இப்படி எவ்வளவு காமியா, சைட் இப்படி காமி, இப்படி காமி, இப்படி காமி, எப்படி காமி, எப்படி காமி, எனக்கு கவலை கிடையாது. நான் எவ்வளவு நான் வச்சுவேன். நீ உன் பாயிண்ட் வச்சுக்கோ, நான் என் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, எனிவே சரி கைஸ், நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேஸ் மார்க்கோ யான்சன் காட் அப் வித் ஹர்திக் பாண்டியா, the all-rounder Marco Jansen? நீங்க போய் சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Thank you once again, Chika. We will continue with the series. Next 2 days, we'll see the rest of the teams that we can. Guys, before you go, don't forget to check out Campa, guys. Campa is back. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.